எனக்கு ஒரு டவுட் மச்சி. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த நாட்டுல ஆம்பளை பொம்பளைங்க தான் இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியும் ஆம்பளை பொம்பளைங்க தான் இருந்தாங்க. ஆனா இப்ப மட்டும் எப்படி இவ்ளோ ரேப் கேஸ் நடக்குது? அப்பெல்லாம் அந்தந்த வயசுல அந்தந்த விஷயத்த அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் எல்லார் கையிலயும் 1 GB டேட்டா ஃப்ரீயா இருக்குல்ல, வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம் தான். என்னடி சொல்றீங்க? அப்ப இந்த போனாலதான் இவ்ளோ பிரச்சனையா? மச்சான் எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. எப்படி ஓட்டு போடுறதுக்கு 18+ இருக்கணுமோ, கல்யாணம் பண்றதுக்கு 21+ இருக்கணுமோ, அதே மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கே ஒரு ஏஜ் லிமிட் இருக்க கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா அவங்க ஸ்கூல் லைப்ரரியிலயோ லேப்லயோ யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சுக்கிட்டு, வேலைக்கு போக வேண்டிய நேரத்துல ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு, இதோ சொன்ன மாதிரி அதை அந்த வயசுல கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. செம்மையா இருக்கும் மச்சி. ஆமா, இப்ப எங்க போனார் அந்த ஆன்டி இண்டியன்? கடவுளா பாக்குற பெண் தெய்வத்தை தப்பா பேசினதுக்கே கொதிச்சாரே. இப்ப பெண்ண கடவுளா பாக்குற நம்ம நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப எங்க போனாருன்னு தான் தெரியல. கூட்டணி எப்படி மச்சி? எப்படி பேச முடியும்? இதெல்லாம் மீடியா கேக்கும்னு பார்த்தா இப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மீடியா இருக்கு மச்சி. தப்பு பண்றவன் அக்யூஸ்டா காட்டுறதை விட்டுட்டு அவன் இந்த கட்சிக்காரனா அந்த கட்சிக்காரனா, அவன் ஜாதி என்ன மதம் என்னன்னு தேவையில்லாத தேடுறதுதான் மீடியாவோட பசி. இந்த மீடியா தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா சோசியல் மீடியா அதை விட மோசம். இந்த வீடியோஸ் எதுக்கடி ஷேர் பண்றாங்க? அப்பதானே இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை நம்ம வாங்கி கொடுத்துட்டா அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும்? சே, நமக்கு சுதந்திரமே இல்லாம போச்சுடி. சுதந்திரம் இல்லாமலாம் இல்ல. சுதந்திரம் இல்லன்னு வேலை பாக்குற இடத்துல சுதந்திரம், சோசியல் மீடியால சுதந்திரம், ட்ரெஸ்ஸிங்ல சுதந்திரம்னு நம்மள நாமே அடிமைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனா நம்மளோட மொத்த சுதந்திரமே நம்ம அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த பொள்ளாச்சி இஷ்யூ முதல்ல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கும்ல. அவங்க அப்பா அம்மா கிட்ட இதே இன்சிடென்ட்ட முன்னாடியே சொல்லிருந்தா 7 வருஷம் 250 பொண்ணுங்கன்னு இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாவே ஆயிருக்காது. நாம மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அன்பு பெத்தவங்க கிட்டயே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு நிமிஷம். அம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லட்டுமா? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட வந்திருக்கேன். சாரிமா. ஆனா அம்மா அப்பா கிட்ட சொன்னா அடிப்பாங்களேன்னு பயம் இருக்கும்ல. எவன்கிட்டயோ பெல்ட்டால் அடி வாங்குறதுக்கு அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலாம். பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா